10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Okay, next பாருங்க நமக்கு வந்து இந்த +1 டாபிக்ல வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போடியது வந்து placentation. The mode of the distribution of placenta inside the ovary. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பாத்தீங்க அப்படினா இதை பார்க்க போறோம். இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து மொத்தம் 6 கேரக்டர் கொடுத்திருக்காங்க. இந்த 6மே வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு கேரக்டர். ஓகே, எஸ்பெஷலி வந்து பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் ஒன் marginal placentation. இங்க பாருங்க marginal placentationல இங்க இருக்கு இல்லையா, இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல நமக்கு என்ன இருக்கும் அப்படினா இந்த சீடு கேரக்டர் வந்து ஒட்டிட்டு இருக்கும். இதுக்கு தான் என்ன பேர் அப்படினா marginal placentation சொல்லக்கூடியது. ஓகே, இப்போ marginal placentation அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படினா it is with the placenta along the margin of a unicarpellate. இது கேட்பாங்க, என்ன கார்பரேட் கேட்டாங்க அப்படின்னா யூனிகார்பரேட் ஓவரி. என்ன ஓவரி கேட்டாங்க அப்படின்னா யூனிகார்பரேட் ஓவரி. எக்ஸாம்பிள் வந்து பேபேசி. ஓகே, அப்போ இட் இஸ் வித் இஸ் த பிளாசண்டா along the margin of unicarpellate ovary. எக்ஸாம்பிள் வந்து பேபேசி. ஓகே, சரி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இருக்கிறது நமக்கு வந்து ஆக்சில் பிளாசன்டேஷன். சரியா, இப்போ ஆக்சில் அப்படிங்கிறது வந்து பாருங்கள், இப்போ இந்த சென்ட்ரல் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதை பேஸ் பண்ண நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒட்டுன மாதிரி இருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து ஆக்சில், அப்போ இதுதான் நமக்கு ஆக்சிலுக்கான டயக்ராம். அப்போ ஆக்சிலுங்கிறது என்னது நமக்கு த பிளாசண்டே அரேஸ் ஃப்ரம் த காலம் இன் எ காம்பவுண்ட் ஓவரி வித் செப்டா. அதாவது என்ன இருக்கும் நமக்கு நடுவில் வித் செப்டானா குறுக்குச்சுவரோட சேர்ந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். அது இஸ் அ பிளாசண்டா அரேஸ் ஃப்ரம் த காலம் இன் எ காம்பவுண்ட் ஓவரி வித் செப்டா. ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க நமக்கு ஹைபிஸ்கஸ், டொமேட்டோ, லெமன். ஹைபிஸ்கஸ், டொமேட்டோ, லெமன். இது நமக்கு என்ன அப்படின்னா இந்த ஆக்சில் பிளாசன்டேஷனுக்கு எக்ஸாம்பிள். மார்ஜினல் பிளாசன்டேஷனுக்கு எக்ஸாம்பிள் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா பேபேசி பிளான்ட்ல இருக்கிறது எல்லாமே நமக்கு என்னது மார்ஜினல் பிளாசன்டேஷனுக்கு எக்ஸாம்பிள். அதுக்கு அடுத்த கேரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பெரைட்டல் பிளாசன்டேஷன். அடுத்த கேரக்டர் நமக்கு என்ன அப்படின்னா இங்கே இருக்குது இல்லையா, இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெரைட்டல் பிளாசன்டேஷன் சொல்லுவோம். அப்போ இங்கே லார்ஜில் என்ன ஆகும் அப்படின்னா ஒட்டிகிட்டு இருக்கும். த பெரைட்டல் பிளாசன்டேஷன் சொல்லக்கூடியது. இட் இஸ் அ பிளாசண்டே ஆன் த ஓவரி வால் ஆர் அப்பான் introducing the partitions of the unilocular compound ovary. Unilocular compound ovary, mustard, argemone, cucumber. இதெல்லாம் எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா parietal placentation-க்கு எக்ஸாம்பிள். It is a placenta on the ovary walls or upon intruding the partitions of the unilocular compound ovary. Example mustard, ஆர்ஜுமோன் அண்டு குக்கும்பர். இதை நமக்கு என்னது பெரைட்டல் பிளாசன்டேஷனுக்கு எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ பெரைட்டல் பிளாசன்டேஷனுக்கு எக்ஸாம்பிள் எதுன்னு கேட்பாங்க, கண்டிப்பாக என்னது நமக்கு மஸ்டர்ட், ஆர்ஜுமோன், மெக்சிகானா, குக்கும்பர் எல்லாமே என்னது நமக்கு அப்படின்னா இந்த பெரைட்டல் பிளாசன்டேஷனுக்கு எக்ஸாம்பிள். அதுக்கடுத்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பேசல் பிளாசன்டேஷன். அப்போ இங்கே கொடுத்துருக்க இல்லையா, இந்த பிளாசன்டேஷன் தான் என்ன பேர் அப்படின்னா பேசல் பிளாசன்டேஷன் சொல்லக்கூடியது. அப்போ பேசல் பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா எஸ்பெஷலி நமக்கு வந்து basal it is a placenta at the base of the ovary. Placenta at the base of the ovary எங்க present ஆயிருக்கு நமக்கு அதோட பேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அரேஞ்சா இருக்கும் இல்லைங்களா. அப்ப இங்க பாருங்க நமக்கு பார்க்கிறதுக்கு அதோடைய கேரக்டர் எப்படி பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா சின்னதா எப்படி இருக்கு ஒரு கோன் மாதிரி பிரசன்ட் ஆயிருக்கு இல்லையா. இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நமக்கு வந்து பேசல் பிளாசன்டேஷன் சொல்லக்கூடியது. எப்படி இருக்கு நமக்கு அரேஞ்சா இருக்கு, சின்னதா சின்ன ஒரு கோன் மாதிரி பிரசன்ட் ஆயிருக்கு இல்லைங்களா. அப்போ இட் இஸ் த பிளாசண்டா அட் த பேஸ் ஆஃப் த ஓவரி. எக்ஸாம்பிள் சன்ஃப்ளவர், எஸ்ட்ரேசி ஃபேமிலி வரக்கூடியது. அதுக்கப்புறம் மேரிகோல்டு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேசல் பிளாசன்டேஷனுக்கு எக்ஸாம்பிள். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர்ஃபிஷியல் கேரக்டர்.
இப்போ சூப்பர்ஃபிஷியலுங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா லோட்டஸ் நிம்பியேசி இருக்கு இல்லையா, அதோட கேரக்டர் இருக்கும். அதாவது நிறைய சீட் இருக்கிற மாதிரி நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அரேஞ்சாக இருக்கும். சரிங்களா, அதை நமக்கு என்ன அப்படின்னா சூப்பர்ஃபிஷியல்னு சொல்லக்கூடிய கேரக்டர். இந்த கேரக்டர் தான் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா சூப்பர்ஃபிஷியல்னு சொல்லக்கூடியது. ஓவியல் அரைஸ் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த செப்டா. The ovule arise from the surface of the septa. Example நிம்பையேசி. இதோட கேரக்டர் அப்படின்னா நிம்பையேசியோட கேரக்டர். ஓவியல் அரைஸ் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த செப்டா. எக்ஸாம்பிள் நிம்பையேசி. ஓகே, சரி. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய பிளாசன்டேஷன், ஃப்ரீ சென்ட்ரல் பிளாசன்டேஷன். என்ன பிளாசன்டேஷன் அப்படின்னா ஃப்ரீ சென்ட்ரல் இங்கே இருக்கு இல்லையா, இந்த மாதிரி அரேஞ்ச் இருக்கக்கூடிய கேரக்டர் தான் நமக்கு என்ன பேசலாம் அப்படின்னா ஃப்ரீ சென்ட்ரல் பிளாசன்டேஷன். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு நமக்கு வந்து என்னது புக்கில் டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு டொமேட்டோவோ அது ஒரு ஆப்பிளையோ கட் பண்ண மாதிரி இருக்கும். அதில் வரிசையாக எப்படி இருக்குது நமக்கு சீடை வந்து பார்த்திங்கன்னா இப்படி அடுக்கி வச்ச மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். இப்போ பிளாசண்டா எலாங் த காலம் இன் காம்பவுண்ட் ஓவரி வித்தவுட் செப்டா. இங்கே என்ன கிடையாது, நடுவில் நமக்கு குறுக்கு சுவர் எதுவுமே கிடையாது. அப்போ வித்தவுட் செப்டா. எக்ஸாம்பிள் கேரியோபில்லேசி, டயாந்தஸ், பிரைமரி ரோஸ். இது கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா, அடிக்கடி கேட்கக்கூடியது. ஃப்ரீ சென்ட்ரல் பிளாசன்டேஷனுக்கு எக்ஸாம்பிள் வந்து கேரியோபில்லேசி, டயாந்தஸ் அண்ட் பிரைம் ரோஸ்ன்னு சொல்லக்கூடியது. அதேமாதிரி பிளாசண்டா எலாங் த காலம் இன் ஏ காம்பவுண்ட் ஓவரி வித்தவுட் செப்டா. என்ன கிடையாது நமக்கு நடுவில் குறுக்குச்சுவர்னு சொல்லக்கூடியது. இதில் நமக்கு வராது. அதுக்கடுத்த கேரக்டர் வந்து நமக்கு என்னது அப்படின்னா நமக்கு பேஸ் பண்ணி கொடுத்துருக்கிறது மார்ஜினல், ஆக்சில் பிளாசன்டேஷன், பெரைட்டல் பிளாசன்டேஷன், பேசல், சூப்பர்ஃபிஷியல், ஃப்ரீ சென்ட்ரல் பிளாசன்டேஷன். சரி, அதே மாதிரி நமக்கு என்ன பண்ணுவாங்க, இதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஷின் கேட்பாங்க. சரியா, எக்ஸாம்பிள்ஸ் தான் முக்கியம். கேரியோபில்லேசி அப்படின்னா எதுக்கு வரும், ஃப்ரீ சென்ட்ரல் பிளாசன்டேஷனுக்கு வரும். சூப்பர்ஃபிஷியல் அப்படின்னா நிம்பேசிக்கு வரும். பேசல் பிளாசன்டேஷன்னா சன்ஃப்ளவர், மேரிகோல்டுக்கு வரும். பெரட்டல் பிளாசன்டேஷன் அப்படின்னா மஸ்டர்ட், அதே மாதிரி ஆர்ஜிமோன் மெக்சிகானா, குக்கும்பர், அப்புறம் ஒப்பன்ஷியா அதெல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பெரட்டல் பிளாசன்டேஷன் தான் வரும். இதை நம்ம என்ன பண்ணணும், மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, அடுத்தது பாருங்கள், நமக்கு ஃப்ளோரல் டயக்ராம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கேரக்டர் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா புக்கில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஃபேமிலி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐபிஸ்கஸ், ரோசா சைனன்சிஸ், செம்பருத்தி, பிராசிகா கேம்பசிஸ், அப்புறம் குரோட்டலேரியா ஜனயா, இந்த சனப்பைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இக்ஸோரா காக்சீனியா, இட்லி பூ, பில்லாந்தஸ் அமாரஸ், கீழா நெல்லி, கோக்கஸ் நியூசிஃபெரா, இது வந்து கோகனட் இல்லையா. இது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ளோரல் டயக்ராம் பேஸ் பண்ணி நமக்கு ஒரு 6 கேரக்டர் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஐபிஸ்கஸ், ரோசா சைனன்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த புக்கில் இந்த டயக்ராம் மட்டும் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் மோஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த கேரக்டர் வந்து எபிகேலக்ஸ். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா கேலிக்ஸ். சரிங்களா, இந்த எபிகேலக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்கிற டயக்ராமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐபிஸ்கஸ், ரோசா சைனன்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது மால்வேசி ஃபேமிலி. ஓகே, இந்த மால்வேசியில் மட்டும்தான் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த எபிகேலக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஓகே, அது ஒரு முக்கியமான ஒரு பார்ட், அதை நினப்பு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த பிஆர் பிராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பிஆர்எல் பிளாக்டிலோட்னு சொல்லக்கூடியது. அப்புறம் ஆக்டினோமார்பிக், அப்புறம் பைசெக்சுவல் ஃப்ளவர், கேலிக்ஸு, கொரல்லா, ஆண்ட்ரீசியம், கைனீசியம்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ இதை எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளேஷன் பண்ணுற பாருங்கள். அப்போ நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணல அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நமக்கு பிஆர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிராக்டேட், அதாவது வெளியே இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா பிராக்டேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இ பிராக்டேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இ பிராக்டேட்டால் தான் நம்ம இபிஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது பிஆர்எல் பிராக்டியோலேட். பிஆர்எல் அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா பிராக்டியோலேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இபிஆர்எல். அப்போ ஈனா ஆப்சண்ட்னு அர்த்தம். பிராக்டேட் இருந்தால் பிஆர், பிராக்டேட் இல்லை ஆப்சண்ட் அப்படின்னா இபிஆர். ஓகே, அதே மாதிரி பிராக்டியோல் இருந்தால் பிஆர்எல், அதாவது பிராக்டியோல்ட்னு சொல்லக்கூடியது இல்லை அப்படின்னா இபிஆர்எல். ஆக்டினோமார்பிக், ஃப்ளவர் ஆர் பாலிசிமெட்ரி, ஆக்டினோமார்பிக் கண்டிஷன், அல்லது என்ன சொல்லுவாங்க நமக்கு பாலிசிமெட்ரிக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, மோஸ்ட்லி இந்த சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் அப்படிங்கிற சிம்பிள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க. அதுமாதிரி இந்த பக்கம் நமக்கு வந்து பர்சன்டேஜ் போடுவாங்க. சம்டைம் இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்ட்டு மாதிரி போடுவாங்க. சரிங்களா, மல்டிப்ளைக்கு போடுற சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த சிம்பிள் போடுவாங்க. அதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா ஜைகோமார்பிக் ஆர் மோனோசிமெட்ரிக்னு சொல்லக்கூடிய கேரக்டர்.
சரிங்களா. அதுக்கடுத்து இது மேல், மேலோட கேரக்டர் என்ன சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டாமினோடு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபீமேலோட கேரக்டர் இதுக்கு என்ன பேருனா பிஸ்டிலோட் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதில் பிஸ்டிலோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு பைசெக்சுவல் ஃப்ளவர், மேலோட கேரக்டர் இருக்கும், ஃபீமேலோட கேரக்டர் இருக்கும். அதனால் அதுக்கு என்ன பேர் அப்படின்னா பைசெக்சுவல் ஃப்ளவர். கேனா எதை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா கேலிக்ஸ். K5 அப்படிங்கிறது செப்பல்ஸ், அதாவது செப்பல்ஸ் எத்தனை இருக்குது, மொத்தம் 5 இருக்குது. கேலிக்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னா அதில் செப்பல்ஸ் எத்தனை இருக்குன்னா மொத்தம் 5 இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணக்கூடியது. கேனா கேலிக்ஸ். அதுக்கடுத்தது இந்த இடத்துல ஏ செப்பலஸ் அப்படின்னு என்ன அர்த்தம், நமக்கு செப்பல்ஸ் வந்து ஆப்சன்ட், அதான் நம்ம ஏ செப்பலஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அப்புறம் K5 the sepalus in sin sepalus எல்லாமே எப்படி இருக்கும், நமக்கு ஒன்னோட ஒன்று ஒட்டி காணப்படும். அதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா sin sepalus ன்னு சொல்லக்கூடியது. அடுத்து கொரலா. சி அப்படிங்கிற வேர்டை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கொரலாவுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ கொரலாங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா C5 petals, அதாவது சி கொரலா எத்தனை இருக்க முடியும்னா மொத்தம் 5 petals இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராக்கெட் போடலைன்னா பெட்டல்ஸ் எப்படி இருக்குன்னா ஃப்ரீயாக இருக்கும். ஓகே, பிராக்கெட் போட்டிருந்தாங்க அப்படின்னா பெட்டல்ஸ் எப்படி இருக்கும், ஒன்னோட ஒன்று ஃபியூஸாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்போ 5 petals ஏ பெட்டலஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம் ஏ பெட்டலஸ் கூட இருக்கும். அப்போ சி பிராக்கெட் 5 போட்டால் என்ன அர்த்தம், நமக்கு கொரலா இந்த இடத்துல ஃபியூஸாக இருக்கும். அப்போ 5 petals ஆர் சிம்பெட்டலஸ், ஒன்னோட ஒன்று எப்படி இருக்கு, நமக்கு ஒட்டி இருக்கும். ஸோ எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா 2/3 அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, இதை பார்த்து வச்சுக்கங்க. அப்போ கொரலா பைலாபிட்டேட் வித் அப்பர் லிப் வந்து பார்த்தீங்கன்னா 2 லோபு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எப்படி பிரிக்கிறாங்கன்னா 2/3ன்னு பிரிக்கிறாங்க. அப்பரில் 2, லோயரில் வந்து நமக்கு வந்து 3 அப்படிங்கிறப்ப என்ன பண்ணிக்கலாம், நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். ஓகே, அடுத்து கொரலா பைலாபிட்டேட் வித் அப்பர் லிப் 2 லோபு. அப்பர் லிப்பில் எத்தனை லோபு இருக்குது அப்படின்னா 2 லோபு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, அதுக்கு அடுத்தது ஆண்ட்ரீஷியத்தோட கேரக்டர். இப்போ ஆண்ட்ரீஷியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு எஸ்பெஷலி என்ன சொன்னாம மேலோட கேரக்டர் அப்படின்னு பார்த்துட்டோம் இல்லையா. அப்போ ஆண்ட்ரீஷியம் எப்படி இருக்குது 3. அப்போ A3 ஸ்டேமன்ஸ் ஃப்ரீ A2+2 என்ன கண்டிஷனில் ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னா A2+2 அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷனில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். சரிங்களா. அப்போ ஆண்ட்ரீஷியம் மொத்தமாக எத்தனை கணக்கு வச்சுக்கலாம், மொத்தம் 4 ஸ்டாமன் இருக்குது. இந்த 4 ஸ்டாமன் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா 2+2 அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷனில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஓகே, இட் இஸ் அ காமன் அண்ட் மெயின் கேரக்டர். அப்போ ஏன்னா நமக்கு ஆண்ட்ரீஷியங்கிறது யாரோட கேரக்டர் அப்படின்னா மேல் கேரக்டர் இல்லையா. அப்போ இந்த கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2 வேர்ல்ஸ் தான் அசோசியேட் ஆகிருக்கு. ஓகே, அதனால் அதுக்கு என்ன பேருனா டைனமஸ் கண்டிஷன். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா டைனமஸ் கண்டிஷன். ஓகே, அப்போ டைனமஸ் கண்டிஷன் எப்படி ப்ரெசென்ட்டாக இருக்குது, நமக்கு இது ஒரு பார்ட்டு, அதாவது நமக்கு எப்படி அரேஞ்சாக இருக்கும் அப்படின்னா 2+2 அப்படிங்கிற மாதிரி அரேஞ்சாக இருக்கும் இல்லையா. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், இதை வந்து டைனமஸ் கண்டிஷன் சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து இப்போ A 9+1 அப்படிங்கிற கண்டிஷன் வச்சுங்களேன். அப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னா 9 பார்ட், அதாவது 9 ஸ்டாமன் சேர்ந்து ஒரு பஞ்சாக இருக்கும். ஒன்று மட்டும் எப்படி இருக்கும், நமக்கு ஃப்ரீயாக அசோசியேட்டாக இருக்கும். அதான் நம்ம என்ன சொல்கிறாங்க, அவங்க 9+1 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண்ட்ரீஷியத்தோட கேரக்டர் எப்படி இருக்குது அப்படின்னா 9+1 ப்ரெசென்ட்டாக இருக்குது. அப்போ 9 கேரக்டர் ஒன்றா இருக்குது, ப்ளஸ் ஒரு கேரக்டர் மட்டும் எப்படி இருக்குது நமக்கு இந்த இடத்துல தனியாக ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஓகே, அப்போ ஸ்டாமன் 10 the 2 bundles are diadelpes. இந்த கேரக்டருக்கு என்ன பேர் அப்படின்னா diadelpes. 9 stamens unite to 1 bundle, 1 another bundle. அடுத்தது சி, அதாவது கொரல்லா 5 ஆண்ட்ரீசியம் 5 இது ரெண்டுமே ஃப்ரீ. சரிங்களா, கொரல்லாவும் ஃப்ரீ ஆண்ட்ரீசியம் ஃப்ரீ. அப்போ என்ன ஆகுது, நமக்கு இந்த இடத்துல பாருங்கள் சிம்பிள் கொடுத்துருக்காங்க, இது ரெண்டையும் ஜாயின் பண்ண மாதிரி ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க இல்லையா. இதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எபிபெட்டலஸ் ஸ்டாமன் சொல்லுவாங்க. சரிங்களா, என்ன ஸ்டாமன் அப்படின்னா எபிபெட்டலஸ் ஸ்டாமன் சொல்லக்கூடிய. இது நீங்கள் எதில் நல்லா தெளிவாக பார்க்கலாம் அப்படின்னா டாட்டூரா மெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஊமத்தை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஊமத்தையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய அந்த ஒயிட் ப்ளஸ் க்ரீன் கலந்த மாதிரி பெட்டல் இருக்கும். இந்த பெட்டல்ஸில் என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்னோட ஒன்று ஜாயின் ஆகிருக்கும். சரிங்களா, ஆனால் இதில் வந்து நமக்கு அந்த ஸ்டாமன் அப்படின்னு சொல்லக்கூடியது மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீயாக மேலே வந்திருக்கும். ஆனால் இதே ஸ்டாமன் எங்கே ஒட்டிகிட்ருக்கோம், கொரல்லாவோட பார்ட்டில் தான் ஒட்டிகிட்ருக்கோம். ஓகேங்களா, அப்போ இது எபிபெட்டலஸ் ஸ்டாமன். இது வந்து நமக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா டாட்டூரா மெட்டல்னு சொல்லக்கூடியது நமக்கு எக்ஸாம்பிள் ஊமத்தை. அதுக்கப்புறம் ஸ்டாமினோடுன்னு சொல்லக்கூடிய கேரக்டர். இது என்ன ஸ்டாமினோடு அப்படின்னா மேலே பாருங்கள் A0, அதாவது ஆண்ட்ரீசியம் கேரக்டர் இந்த இடத்துல இல்லை. அப்படி இருந்தாலும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டெரைல், வளமற்றதாக இருக்கும். அதனால தான் என்ன பேர் சொல்கிற இந்த இடத்துல வந்து 0 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது
ஜி அப்படின்னு சொல்லக்கூடியது ஜிங்கிறது ஃபீமேல் கேரக்டர். கைனீஷியம் ஆர் ஸ்டேமன், கைனீஷியம் ஆர் ஸ்டேமன் சொல்லக்கூடியது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டில் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறோம். G2 அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்பல், எதை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா கார்பல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை யூஸ் பண்ணோம். சரிங்களா? அப்போ கார்பலும் லாக்யூலும் எப்படி இருக்குது அப்படின்னா ஈவனாக இருக்கும். சரிங்களா? பை கார்பலரி அப்படிங்கிற வேர்டு கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன இருக்கும், பை லாக்யூலாக தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். யூனி கார்பல் அப்படிங்கிற வேர்டு கொடுத்தாங்க அப்படின்னா யூனி லாக்யூலரியாக தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ பென்டா கார்பல் அப்படிங்கிற கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி இருக்கும், நமக்கு பென்டா லாக்யூலாக தான் இருக்கும். பென்டானா 5. ஓகே, இந்த மாதிரி தான் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ப்ரெசென்ட்டாக இருக்கும். அப்போ கைனீஷியம் நமக்கு எப்படி இருக்குது, 2 எப்படி ப்ரெசென்ட்டாக இருக்குது, நமக்கு 2 மட்டும் ப்ரெசென்ட்டாக இருக்குது. அது நம்ம என்ன சொல்லுவோம், பை கார்பலரி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது ரெண்டு எப்படி நமக்கு ப்ராக்கெட் போட்டிருந்தா ஃபியூஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ப்ராக்கெட் போடலின்னா என்ன அர்த்தம், நமக்கு இது ஃப்ரீயாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ 2 ஃப்ரீ அப்போ கார்பஸ், என்ன கார்பஸ் அப்படின்னா அப்போ கார்பஸ் அரேஞ்ச் ஆகிருக்கும். இந்த இடத்துல பாருங்கள் கைனீஷியம் என்னது, நமக்கு கைனீஸோட கேரக்டர் எத்தனை இருக்குது அப்படின்னா 3% ஆயிருக்கு. அப்போ கார்பல் 3 யுனைடெட், கார்பல் எப்படி இருக்குது 3 யுனைடெட், ஒன்னோட ஒன்று ஜாயினாக இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க இந்த இடத்துல அவங்க ப்ராக்கெட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன பேர் அப்படின்னா சின் கார்பஸ், ஒட்டியே இருக்கிறதுனால என்ன பேர் அப்படின்னா சின் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங்னா ஒட்டி இருக்கிறது. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், சின் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். ஓகே, அப்போ இதில் பாருங்கள் GO அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா இந்த இடத்துல பிஸ்டிலோடு. ஓகே, GO அப்படிங்கிறது எதை குறிக்குது, நமக்கு பிஸ்டிலோட் அல்லது ஸ்டெரைல் கார்பல், வளமற்ற ஒரு கார்பல். ஓகே, அடுத்தது G, கீழே லைன் போட்டிருந்தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு சுப்பீரியர் ஓவரி. ஓவரி எப்படி இருக்குது, கீழே லைன் போட்டிருந்தா சுப்பீரியர் ஓவரி, மேலே லைன் போட்டிருந்தாங்க அப்படின்னா இன்ஃபீரியர் ஓவரி. ஓவரி எங்கே இருக்குது, கீழே இருக்குது. அதாவது இதோட மெயின் கான்செப்ட் என்ன ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஆண்ட்ரீஷியம் கைனீஷியம் எல்லாம் என்ன பண்ணும், கீழேருந்து ப்ரொடியூஸ் ஆகும். கைனீஷியம் கிடையாது, ஆண்ட்ரீஷியம். ஆண்ட்ரீஷியத்தோட பார்ட்லாம் நமக்கு என்ன பண்ண அப்படின்னா அப்படி கீழேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி இப்போ இருக்கும். அப்போ பொசிஷன் ஆஃப் த ஓவரி எங்கே இருக்குது அப்படின்னா சுப்பீரியர். ஸோ சுப்பீரியர் ஓவரி. ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலேருந்து இப்படி ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ பொசிஷன் ஆஃப் த ஓவரி எங்கே இருக்குது, கீழே. ஸோ இன்ஃபீரியர் ஓவரி. ஒரு சில இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் பார்ட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதுக்கு என்ன பேர் அப்படின்னா இந்த லைன் இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, அப்போ இந்த லைன்லேருந்து நமக்கு என்ன இருக்கும், இந்த சென்ட்ரல் பார்ட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ செமி இன்ஃபீரியர் ஓவரி. என்ன ஓவரி அப்படின்னா செமி இன்ஃபீரியர் ஓவரின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல அதாவது நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்ஃபினிட்டிவ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அதாவது இன்ஃபினிட்டிவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்டெஃபினைட் நம்பர்ஸ் ஆஃப் யூனிட். இன்டெஃபினைட் நம்பர்ஸ் ஆஃப் யூனிட். த ஃப்ரூட்ஸ், அதாவது நமக்கு இன்டெஃபினைட் நம்பர்ஸ் பேஸ் பண்ணி தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோம். சரிங்களா? சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் செம்பருத்தி பார்க்குறீங்க இல்லையா, செம்பருத்தி மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூமரஸ் ஸ்டாமன் இருக்கும். அப்போ நியூமரஸ் ஸ்டாமன் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு இன்ஃபினிட்டிங்கிற வேர்டை வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள், நமக்கு அடுத்து இந்த ஐபிஸ்கஸ் ரோசஸ் சைன்சஸ் இருக்கு இல்லையா, அந்த புக்கை பாருங்கள், புக்கில் அந்த டயக்ராம் பாருங்கள். அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்னது BR பிராக்ட். சரிங்களா? அதுக்கு அடுத்து பாருங்கள் ஃப்ளோரல் டயக்ராம், ஃப்ளோரல் ஃபார்முலா முக்கியம். கண்டிப்பாக 2 மார்க் கொஷின்லையோ 3 மார்க் கொஷின்லையோ கேட்பாங்க. ஓகே, அப்போ BRL அப்படிங்கிறது என்னது, நமக்கு பிராக்டியோலேட். அப்போ என்ன கண்டிஷனில் ப்ரெசென்ட்டாக இருக்குது, நமக்கு ஆக்டினோமார்பிக் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷனில் நமக்கு என்ன இருக்கும், ப்ரெசென்ட்டாக இருக்கும். பைசெக்சுவல் ஃப்ளவர். அதேமாதிரி என்னது கேலிக்ஸ் எத்தனை இருக்கும் அப்படின்னா கேலிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது செப்பல்ஸ் எத்தனை அப்படின்னா 5 செப்பல்ஸ் இருக்கும். இது ரெண்டு எப்படி இருக்கும், ஃபியூஸாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கொரலா 5, கொரலா எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கும். நியூமரஸ் அந்த இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரீஷியம் எப்படி இருக்குது, இன்டெஃபினைட் இல்லையா, நிறைய இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல வந்து இன்ஃபினிட்டிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். ஸோ நியூமரஸ், ஆனால் எப்படி இருக்கும், ஒன்னோட ஒன்று அட்டாச் ஆகிருக்கும் இல்லையா, அதனால தான் நம்ம ப்ராக்கெட் போட்டிருக்கோம். கைனீஸ் இதை பொறுத்த வரைக்கும் என்னது, நமக்கு 5 கார்பல்ஸ் இல்லையா, அதை நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம பென்டா கார்பலரிங்கிற விட நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுவும் எப்படி இருக்குது, ஒன்னோட ஒன்று ஜாயின் ஆகி தான் இருக்குது, அதாவது யுனைட்டடாக இருக்குது இல்லையா. அப்போ இந்த சிம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன குழு வேர்டு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல கொரலா அண்ட் ஆண்ட்ரீஷியம் எப்படி இருக்குது, நமக்கு இங்கே அட்டாச் ஆகிருக்கிற மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி ஆண்ட்ரீஷியம் இன்ஃபினிட்டிவ் அப்படிங்கிற கேரக்டர் இதில் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிராசிகா கேம்பசிஸ், பிராசிகா கேம்பசிஸ் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா BRL actinomorphic bisexual flower K2+2
C2 + 2 A2 + 4 ஆண்ட்ரிஷியம் எப்படி இருக்குது நமக்கு கொரலா வந்து பாருங்கள் எப்படி இருக்குது ரெண்டு குரூப்பாக இருக்குது சரிங்களா சாரி இது கேலிக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ரெண்டு குரூப்பாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு அதாவது 2 + 2 அப்படிங்கிற மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கு இது எப்படி இருக்கலாம் அப்படின்னா அப்பரில் 2 லோயரில் 2 அந்த மாதிரி இருக்கலாம் கொரலா பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி 2 + 2 தான் அப்பரில் 2 லோயரில் 2 அந்த மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அதே மாதிரி A2 + 4 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த கேரக்டர் அப்போ ஆண்ட்ரீஷியம் 2 + 4 அப்படிங்கிற கண்டிஷனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் கைனீஸை பொறுத்த வரைக்கும் பைகார்பலரி சின்கார்பஸ் ஓவரி பைகார்பலரி சின்கார்பஸ் ஓவரி ஏன்னா சின்னு என்ன சொல்லியிருக்கேன் ஒட்டியே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதாவது ப்ராக்கெட் போட்டிருந்தாலே சின் அப்படிங்கிற மாதிரி நினப்பு வச்சுக்கும் ஓகே இப்போ இந்த கேரக்டர்லாம் எதில் இருக்குது அப்படின்னா இந்த பிராசிகா கேம்பசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் குரோட்டலேரியா ஜெனையான்னு சொல்லக்கூடியது பிஆர் EBRL அப்போ பிராக்டியோலேட் இருக்கு ஈபிராக்டியோலேட் இது என்ன அப்படின்னா நமக்கு சனப்பைன்னு சொல்லக்கூடியது ஈபிராக்டிலேட் அதே மாதிரி இது என்னது நமக்கு ஜைகோமார்பிக் பர்சன்டேஜ் கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும் ஜைகோமார்பிக் போடணும் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில சம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்டு மாதிரி மார்க் போட்டிருப்பாங்க அப்போ இன்ட்டு போட்டிருந்தாங்கன்னா என்ன அர்த்தம் நமக்கு ஜைகோமார்பிக்னு சொல்லக்கூடியது அதே மாதிரி இது பைசெக்சுவல் ஃப்ளவர் கேலிக்ஸ் அல்லது செப்பல்ஸ் எத்தனை இருக்குது 5 ஃபியூஸ்டு அதே மாதிரி கொரலா வந்து பார்த்தீங்கன்னா என்ன கண்டிஷன் இருக்குது 1 + 2 + +2 அப்படிங்கிற கண்டிஷனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு A5 + 5 அதே மாதிரி கைனீஸை பொறுத்த வரைக்கும் என்னது 1 மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் போட்டிருக்காங்க அப்போ சென்டரில் போட்டிருந்தா இதுக்கு என்ன பேர் அப்படின்னா பெரிகைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஃப் இன்ஃபீரியர் ஓவரி இந்த ஓவரிக்கு என்ன பேர் அப்படின்னா ஆஃப் இன்ஃபீரியர் ஓவரி அல்லது செமி இன்ஃபீரியர் ஓவரின்னு சொல்லுவாங்க அல்லது பெரிகைனஸ் என்ன கைனஸ் அப்படின்னா பெரிகைனஸ்ன்னு சொல்லக்கூடிய கேரக்டர் அதுக்கு அடுத்தது இக்ஸோரா காக்சீனியா அடுத்த கேரக்டர் நமக்கு என்ன அப்படின்னா இக்ஸோரா காக்சீனியா இட்லி பூ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதோட கேரக்டர் அப்போ இக்ஸோரா காக்சீனியாங்கிறது பாருங்கள் BRL ஆக்டினோமார்பிக் பைசெக்சுவல் ஃப்ளவர் கேலிக்ஸ் 4 ஃபியூஸ்டு கொரல்லா 4 ஃபியூஸ்டு ஆண்ட்ரீசியம் 4 அப்போ கொரல்லாவும் ஆண்ட்ரீசியம் என்ன இருக்குது ஒன்னோட ஒன்று ஜாயினாக இருக்குது இல்லையா அப்போ இது என்ன சொல்லுவோம் நம்ம இது வந்து எபிபெட்டலஸ் ஸ்டாமன்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு அடுத்தது கார்பல் 2 கார்பல் அப்போ பைகார்பலரி ஓவரி என்ன ஓவரி நமக்கு இருக்கும் பைகார்பலரி ஓவரி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அடுத்த கேரக்டர் வந்து நமக்கு என்ன அப்படின்னா பில்லாந்தஸ் அமாரஸ் கீழானல்லி சொன்ன இல்லையா அதோட கேரக்டர் அப்போ EBRL ஆக்டினோமார்பிக் மேல் ஃப்ளவர் இது தனித்தனியாக செப்பரேட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கு பில்லாந்தஸ் அமாரஸில் மேல் ஃப்ளவர் தனியாக ஃபீமேல் ஃப்ளவர் தனியாக ப்ரெசென்ட் ஆகிருக்கா அப்போ அதாவது பி அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம என்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா பீரியாந்துங்கிற விட நம்ம டெஃபினிஷன் பண்ணிக்கணும் இப்போ பீரியாந்துனா என்ன மீனிங் அப்படின்னா நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் கேலிக்ஸ் அண்டு கொரலா கேலிக்ஸும் கொரலாவும் என்ன இருக்குது அப்படின்னா ஒன்னோட ஒன்று மெர்ஜாக இருக்கும் ஸோ அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பீரியாந்துங்கிற விட யூஸ் பண்ணுவோம் அப்போ பீரியாந்த் எப்படி இருக்குது 3 + 3 அரேஞ்ச் ஆகிருக்கு ஆண்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் 3 ஆண்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது 3 ஃபியூஸ்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைனீஷியம் அதாவது ஃபீமேல் கேரக்டர் இங்கே கிடையாது ஸோ இது என்ன சொல்லலாம் நம்ம பிஸ்டிலோடு அப்படிங்கிற விட நம்ம பயன்படுத்தலாம் அதுக்கு அடுத்தது EBRL ஆக்டினோமார்பிக் ஃபீமேல் ஃப்ளவர் அதே மாதிரி பீரியாந்த் எப்படி இருக்குது 3 + 3 இந்த இடத்துல ஸ்டாமினோடு ஆண்ட்ரீஷியம் மேல் கேரக்டர் கிடையாது இப்போ ஃபீமேல் இல்லையா அப்போ இதுங்க ட்ரைகார்பலரி கேரக்டர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சுப்பீரியர் ஓவரி என்ன ஓவரி நமக்கு சுப்பீரியர் ஓவரி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு இதான் நமக்கு என்ன அப்படின்னா காமனாக இருக்கக்கூடிய கேரக்டர் அதுக்கு அடுத்தது கோக்கஸ் நியூசிஃபெரா அதுக்கு அடுத்த கேரக்டர் நமக்கு என்ன அப்படின்னா கோக்கஸ் நியூசிஃபெரா BRL ப்ளஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் என்ன சொல்லியிருக்கோம் உங்களுக்கு ஆக்டினோமார்பிக் மேல் அதே மாதிரி பீரியாந்த் எப்படி இருக்குது நமக்கு 3 + 3 என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா 3 + 3 வந்து அரேஞ்சாக இருக்குது அப்போ அந்த 3 எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபியூஸ் ஆகிருக்கும் இந்த 3 எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து செப்பரேட்டாக இருக்கும் சரிங்களா அப்போ இது ஃபியூஸ்டு இது செப்பரேட்டாக ப்ரெசென்ட்டாக இருக்குது அதே மாதிரி ஆண்ட்ரிசம் பாருங்கள் 3 + 3 இங்கே கைனீஸ் கேரக்டர் வந்து நமக்கு கிடையாது ஏன்னா நமக்கு என்னது அப்படின்னா இந்த இடத்துல மேல் கேரக்டர் தான் பார்க்குறோம் இல்லையா அடுத்தது ஃபீமேல் இங்கே BRL ஆக்டினோமார்பிக் இந்த இடத்துல ஃபீமேல் ஃப்ளவர் பீரியாந்த் அதே மாதிரி எப்படி இருக்குது 3 + 3ங்கிற கண்டிஷன் இருக்குது இந்த இடத்துல ஆண்ட்ரீசியம் 0
இப்போ கைனீஷியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா C3. அப்போ ஆன்டிஸ் இந்த இடத்துல என்ன சொல்லுவோம், நம்ம ஸ்டாமினோட் அப்படிங்கிற கேரக்டரை நம்ம பயன்படுத்துவோம். சரியா? அப்போ இந்த இடத்துல G அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா C3 அப்படின்னு சொல்லக்கூடியது கொடுத்துருப்பாங்க. அப்போ ட்ரைகார்புலரி என்ன கார்புலரி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ட்ரைகார்புலரிங்கிறத பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்போ கண்டிப்பாக நமக்கு என்னது அப்படின்னா இதோடைய மெயின் ஃபார்முலா எல்லாம் நமக்கு தெரிஞ்சால் தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எது எதுக்கு வரும், எதோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக நமக்கு பொருந்தும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்போ இதோட ஃபார்முலா, அதோட எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஓகே.